என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. என் தமிழ்நாடு. அதிமுக தொண்டர்களின் மனநிலையை ஏற்று வி.கே. சசிகலா விரைவில் முதல்வர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என அதிமுக மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சி தலைமையும் ஆட்சி அதிகாரமும் ஒருவரிடம் இருந்தால்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா விட்டு சென்ற கட்சி பணிகளை அவர் எதிர்பார்த்தபடி செய்ய இயலும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா உடனடியாக முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியும் தொண்டர்களும் என்ன ஆவார்களோ என்று கலங்கியிருந்த வேளையில் வி.கே. சசிகலா கலங்கரை விளக்கமாக விளங்குவதாக தம்பிதுரை பாராட்டியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவை போல சிந்தித்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தராமல் முடிவெடுக்கும் ஆற்றல் உடையவர் வி.கே. சசிகலா எனவும், இன்னும் 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை ஏற்று வி.கே. சசிகலா விரைவில் முதல்வர் பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். கட்சியானது மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் கட்சி தலைமையானது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வருகிறோம். வந்த பிறகு அதே கட்சியின் தலைமை தான், அந்த கட்சி தலைமை யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் எல்லா திட்டங்களும் சிறந்த முறையில் செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த அறிக்கை தந்திருப்பது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களிட்ட பணியை தொடர்ந்து செய்வதற்காக கழக பணியாக இருக்கட்டும், மக்களுடைய ஆட்சி பணியாக இருக்கட்டும் செய்வதற்கு சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வி.கே. சசிகலாவை இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன், புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வி.கே. சசிகலா ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ளனர். புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் செயல்பட வேண்டும், ஆட்சிக்கும் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்கிற எங்களுடைய உணர்வுகளை அவர்களிடம் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இவைகளெல்லாம் மகிழ்வோடு சின்னம்மா அவர்கள் அமைதியாக அவர்கள் மகிழ்ச்சியோடு கேட்டறிந்தார்கள். அம்மாவை போல தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் இன்னும் பல திட்டங்களை அறிவித்து தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக உருவாக்க வேண்டும், தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சின்னம்மா அவர்களை பார்த்து நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதனிடையே வி.கே. சசிகலாவை சந்தித்த தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன், தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் நாளும் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வறட்சி, அதிர்ச்சி, தற்கொலை மரணங்கள் நிகழ்கிறது. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆளுகிற கட்சியினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற நீங்கள் தமிழக விவசாயிகளை ஆறுதல் படுத்துகிற விதமாக உடனடியாக ஒரு வேண்டுகோளை நீங்கள் விட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழக அரசின் சார்பில் வறட்சி நிவாரணப் பணிகளை துவங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உடனடியாக அவசர நடவடிக்கையாக அனைத்தையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் குளச்சல் துறைமுக திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குளச்சல் துறைமுக திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு உறுதியளித்ததாக கூறினார். குளச்சல் துறைமுக திட்டத்தை மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் செயல்படுத்தும்படி முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், ECR சாலை திட்ட பணிகளுக்கும் தமிழக அரசு ஆதரவு தெரிவித்ததாக அப்போது அவர் கூறினார். தூத்துக்குடி துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குமதி பிரச்சினை தொடர்பாகவும் முதலமைச்சருடன் ஆலோசித்ததாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். குளச்சல் வர்த்தக துறைமுகம் அதனுடைய பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். அந்த துறைமுகத்திற்கான முழு ஆய்வு அறிக்கை தயார் பண்ணக்கூடிய வகையில் ஆய்வு பணிகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றோம். மீனவர்களுக்கு அதிக பாதிப்பில்லாத வகையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் ஏற்கனவே நாங்கள்
குறிப்பாக இருக்கக்கூடிய அதே விஷயத்தையும் அவர்கள் சொன்னார்கள். குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்ட புதிய வீடுகள் ஒதுக்கி தரப்படவில்லை என புகார் தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்துக்கு பின்புறம் சுமார் 700 குடும்பங்கள் வசித்ததாக கூறப்படுகின்றது. அங்கிருந்தவர்களின் வீடுகள் மோசமான நிலையில் இருந்ததால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவை அடிக்கப்பட்டு புது வீடுகள் கட்டப்பட்டன. அங்கிருந்தவர்கள் அனைவரும் தற்காலிகமாக பல்வேறு இடங்களுக்கு சென்று வசித்து வரும் நிலையில் குடிசை மாறு வாரியத்தால் இந்த இடத்தில் கட்டப்பட்ட வீடுகள் இதுவரை ஒதுக்கி தரவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். எங்களுக்கு வீடு எடுக்கும் போது 18 மாசத்துல உங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லி எங்களை எல்லாரும் காலி பண்ணாங்க. காலி பண்ணும்போது 8000 ரூபாய் செக்கு கொடுத்தாங்க. அந்த 8000 ரூபாய் செக்கை வச்சு நாங்கள் 3 வருஷம் ஆகுது. இன்னமும் 3 வருஷம் அந்த 8000 ரூபாய் நாங்கள் என்ன தான் சாப்பிட முடியும்? வெளியே நாங்கள் வாடகை போயிருக்கோம். வீட்டு வாடகை 8000 9,000 கட்டுறோம். கரண்ட் பில்லோட 10,000 ஓடாருது. நாங்கள் இந்த மாதம் 3 வருஷமா இந்த நாங்கள் வாடகை கட்டின்னு இருந்தா எங்களோட பொழப்பு என்ன ஆகுது? ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்பால் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் தவித்த பொதுமக்கள் சென்னை ரிசர்வ் வங்கி முன்பு கோஷங்களை எழுப்பினர். 2016 டிசம்பர் 31 அவசர சட்ட எண் 10 படி நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை இந்தியாவில் இல்லாததால் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றும் வாய்ப்பு கிடைக்கப்பெறாதவர்களுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மட்டுமே புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளதால் இன்று ரிசர்வ் வங்கிக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற வந்தவர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் நாளும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் மத்திய அரசை எதிர்த்து கோஷங்களையும் எழுப்பினர். இதனை அடுத்து ரிசர்வ் வங்கி முன்பு திரண்டிருந்த மக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி தடுப்புகள் அமைத்தனர். பழைய நோட்டு மார்ச் 31 வரைக்கும் மாற்றலான்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்தோன்னா அவங்க மாற்ற முடியாது சொல்கிறாங்க. ஒன்லி ஃபாரினர்ஸ் அவங்க இதுதான் மாற்றுவோன்னா அப்புறம் இந்த நோட்டை எப்போ மாற்றுறது? நேற்று 7 மணி நியூஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ காலையில் இதை 7:30 நியூஸுக்கு சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இப்போ 7:30 வரைக்கும் சொல்லாமல் இங்கே நோட்டீஸ் ஓட்டுனா இப்போ யாருக்கு எவ்வளோ இது? இந்த 1000 ரூபாய் நோட்டு மாற்றலான்னு வந்தேன் நான். சனிக்கிழமை திங்கக்கிழமை வாங்கிக்க சொன்னாங்க. இப்போ கேட்டால் ஃபாரினர் ஆள் மட்டும் தான் மாற்றுவாங்க, நம்மள இந்த உள்ளூரில் மாற்ற மாட்டேன்ட்டாங்க. இந்த வருஷம் போடாத நோட்டு எந்த பேங்க்லேயும் மாற்ற முடியல. எத்தனை மிஷினில் போட ரிட்டர்ன் காட்டுது. இது ரிசர்வ் பேங்க்கில் மாற்றினா மார்ச் 30 டைம் சொன்னாங்க. இப்போ மாற்ற மாட்டேன். அது என்ன பண்ணுறது? நாங்கள் காலையில் வந்தப்போ வெளியே நோட்டீஸ் போட்டிருக்கு, ஃபாரினில் இருந்தவங்க மட்டும் தான் மார்ச் 31 வரைக்கும் மாற்ற முடியும், இங்கே இருந்தவங்க மாற்ற முடியாதுன்ட்டு போட்டிருக்கு. இது மத்திய அரசு அன்னைக்கு சொல்லும் போது மார்ச் 31 வரைக்கும் மாற்றலாம் ஆர்பிஐலன்ட்டு தான் சொன்னாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நான் செய்தியில் பார்த்தப்போ மாற்றிக்கலான்னு தான் போட்டுருந்தாங்க. இன்னைக்கு இங்கே பார்த்தப்போ தான் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் இப்படி என்ன அர்த்தம்? சனிக்கிழமை கேட்டதுக்கு மண்டே மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. மண்டே வந்த உடனே இங்கே புது ரூல்ஸ் இருக்குது. எப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு எப்போ புது நோட்டு வரும்னு தெரியல. அப்படி இருக்கிறவங்க ஏடிஎம்ல ஃபுல் பண்ணி வச்சிருக்கணும் கேஷை. பாதி ஏடிஎம் மூடி இருக்கிற காசு எடுக்க முடியல, பழைய நோட்டு மாற்ற முடியல. வாலாஜா அருகே வங்கி ஏடிஎம் மையத்தில் பணம் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வாலாஜா அருகே தேசிய வங்கி ஏடிஎம் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 1ஆம் தேதி முதல் 4500 ரூபாய் பணம் எடுக்கலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்ததை தொடர்ந்து இன்று காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். நீண்ட நேரமாகியும் ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்பாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் முத்துக்கடை வாலாஜா சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் சென்னையில் தொடங்கியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்ட தமிழக அரசு சில தினங்களுக்கு முன்பு 2,80,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. இதன்படி மண்டபம் கட்ட அடையாறு சத்யா ஸ்டுடியோஸ் அருகில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் தேர்வு செய்யப்பட்டது. சுமார் 2214 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் இந்த மணிமண்டபம் திராவிட கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மணிமண்டபத்தில் 4 நுழைவு வாயில்கள் அமைக்கப்படுகின்றன. உட்புறத்தில் சிவாஜி கணேசரின் சிலை நிறுவப்பட்டு அவரது வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லும் காட்சி அமைப்புகளும் உருவாக்கப்பட உள்ளன.
நடிகர் திலகம் அவர்கள் மறைந்து 15 வருடங்களுக்கு பிறகு பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு இந்த மணிமண்டபம் அமைந்திருப்பது சிவாஜி ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மணிமண்டபம் தமிழ்நாட்டின் ஒரு கலை பொக்கிஷமாக திகழும் அளவிற்கு அமைய வேண்டும் என்று ரசிகர்கள் விரும்புகிறோம். அதன்படி இந்த மணிமண்டபத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கமும் தனது பங்களிப்பை அளித்து மேலும் மெருகூட்டக்கூடிய விதத்தில் இந்த மணிமண்டபம் சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் நடிகர் சங்கமும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தடையை மீறி நடத்துவது குறித்து பரிசீலிப்போம் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த மு க ஸ்டாலின் மத்திய அரசின் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வி என குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்திக்க தாம் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்த மு க ஸ்டாலின் விவசாய சங்கங்களின் சார்பாக நடைபெறும் அனைத்து போராட்டங்களிலும் திமுக பங்கேற்கும் என அறிவித்தார். நாங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எனவே நாங்களும் இந்த விளையாட்டு போட்டியை நடத்திட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். இல்லை, மத்திய அரசு தொடர்ந்து உறுதிமொழி தந்துகிட்டு இருக்கிறாங்க எப்படி நடத்துவோம்னு சொல்லி. அதனால் நடத்துவாங்க நம்பிக்கையோடு இருப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற கோரிக்கை பரிசீலிப்போம். கோவையில் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி ராஷ்டிரிய இந்து பரிஷத் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் சேவல்களுடன் மாட்டு வண்டியில் வந்த ராஷ்டிரிய இந்து பரிஷத் அமைப்பினர் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் அவர்களின் மாட்டு வண்டியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டு ரேக்லா பந்தயம், சேவல்கட்டு உள்ளிட்ட பாரம்பரிய போட்டிகளுக்கு அனுமதி வழங்காவிட்டால் பொங்கல் அன்று தடையை மீறி இந்த போட்டிகள் நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு தேவை இந்த மாதிரி மஞ்சு விரட்டு இதையெல்லாம் நடத்தணும். எங்களோட காளைகள் பசுக்கள் எல்லாம் இன்னைக்கு போகுது, எல்லாம் அடிமாட்டுக்கு போகுது. எங்களுக்கு அதனால் வேதனையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும். இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை விட முடியாது. கண்டிப்பாக மஞ்சு விரட்டும், காளை விரட்டும், ஜல்லிக்கட்டும், கோழிச்சண்டை, சிலம்பம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வருகின்ற பொங்கல் மாட்டு பொங்கல் கண்டிப்பாக நடைபெறும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை பாலமேடு கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையால் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்த வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டு தொடர்ந்து நடைபெற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டம் பாலமேடு கிராம பொதுமக்கள் சார்பாக இன்று நடைபெறும் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு அனுமதி கொடுக்கும் என்று நம்புகிறோம். சில நிபந்தனைகளுடன் கொடுத்தாலும் அந்த ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இருக்கும் தடையை நீக்க கோரி புதுச்சேரியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் 2000 கிலோமீட்டர் தூர பிரச்சார மோட்டார் சைக்கிள் பயணத்தை இன்று துவக்கியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த MBA பட்டதாரி மகேஸ்வரி மோட்டார் சைக்கிள் வீராங்கனையான இவர் நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கு ஏதுவாக காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளைகளை மத்திய அரசு நீக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை மீட்டு எடுக்கவும் பாரம்பரிய நாட்டு மாட்டினங்களின் எண்ணிக்கையை பெருக்கவும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என கூறிய மகேஸ்வரி இதனை வலியுறுத்தி தான் மேற்கொள்ளும் பிரச்சார பயணத்தை இன்று தொடங்கினார். புதுச்சேரியில் தனது பயணத்தை இன்று தொடங்கிய மகேஸ்வரி கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை, கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், வேலூர், சென்னை வழியாக ஜனவரி 5ஆம் தேதி புதுச்சேரி வந்தடைகிறார். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை இந்த பொங்கலுக்கே நடத்த வலியுறுத்த கோரி நான் பைக்கில் பிரச்சாரம் பண்ண போகிறேன். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற என்னோட பிரச்சாரம் நாளைக்கு சென்னை வழியாக கோயம்புத்தூர், தஞ்சாவூர் வழியாக வந்து திரும்ப பாண்டிச்சேரியிலே முடிஞ்சிடும். என்னோட பிரச்சாரம் 4 நாள் நடக்குது. மொத்தம் 2000 கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு தமிழக மக்களோட பாரம்பரியம் இது. அதனால் இந்த பொங்கலுக்கே இது நடத்தணும்னு நான் மத்திய அரசை வேண்டி கேட்டுக்கிறேன்.
பொங்கல் பண்டிகை அன்று ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற நம்பிக்கையில் ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர். பொங்கல் திருநாளுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என மக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெறும் என மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். திம்மரசநாயக்கன்பட்டி, கொத்தப்பட்டி, பாலக்கோம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் மிகுந்த வேதனையில் இருப்பதாக ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டிப்பா மாநில அரசு மத்திய அரசு இதில் முன் வந்து இந்த ஜல்லிக்கட்டை எங்களுக்கு நடத்தி கொடுத்தாதான் தமிழ்நாடு நல்லா உருப்படும், நல்லா மழை பெய்யும், தமிழ்நாட்டில் இருக்க பொதுமக்கள் நல்லா வாழ முடியும். கண்டிப்பாக எங்களுக்கு மாநில அரசு மத்திய அரசு வந்து இந்த ஜல்லிக்கட்டை எங்களுக்கு இந்த 2017க்கு இந்த பொங்கல் திருநாளுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணும். திருவாரூர் மாவட்டத்தில் தண்ணீர் இன்றி வாடிய பயிரை கண்டு விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் புத்தகலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வடமலை தனக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் சம்பா சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் போதிய தண்ணீர் கிடைக்காததால் பயிர் கருகியது. இதனால் விவசாயி வடமலை வேதனையும் கவலையும் அடைந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் தனக்கு சொந்தமான வயலுக்கு சென்று பயிர்களை பார்த்த பின் வடமலை மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். இந்நிலையில் இன்று திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து நன்னிலம் காவல்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் உயிரிழப்பு 12ஆக அதிகரித்துள்ளது. ராமநாதபுரத்தில் விவசாயம் பொய்த்ததால் விவசாயி ஒருவர் மாரடைப்பால் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகர்சாமி 5 ஏக்கர் பரப்பளவில் தனது வயலில் இந்த ஆண்டு நெல் சாகுபடி செய்திருந்தார். போதிய மழை இல்லாததால் கடும் வறட்சி காரணமாக நெற்பயிர்கள் கருகியதை கண்ட அழகர்சாமி மிகுந்த கவலைக்கு உள்ளானார். இதனால் மனமுடைந்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். உயிரிழந்த விவசாயி குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் பொய்த்ததால் வேதனை அடைந்த விவசாயி ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவேலம் அருகில் உள்ள செல்லங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மண்ணு 2 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்டிருந்தார். கடும் வறட்சி காரணமாக போதிய நீரின்றி கரும்பு முற்றிலும் காய்ந்துவிட்டதால் அவர் கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தனது வீட்டிலிருந்து விவசாய நிலத்திற்கு சென்ற விவசாயி மண்ணு திடீரென அங்கேயே மயங்கி விழுந்தார். அவரை பரிசோதித்த அப்பகுதியைச் சேர்ந்த செவிலியர் அவர் உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்தார். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கவர்மெண்ட் ஏதாவது உதவி செய்யுமா என்னான்னு சொல்லிட்டு இது மாதிரி மன உளைச்சலே இருந்தார் அவர். காலையில் அவங்க மனைவி அவங்க பிள்ளைய வந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு 5:30 மணி தான் பஸ் ஏற்றி விட்டு நல்ல நிலையில தான் நிலத்துக்கு போனார். அங்கே போன உடனே காஞ்சி போன பயிரெல்லாம் பார்த்தோன்னே நெஞ்சை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காரு. பக்கத்தில் அந்த நிலத்துக்காரங்க அவங்க உறவினருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சந்தேகம் உயிர் இருக்குமோ இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. தனியார் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது எண்டிலே நர்ஸ் பார்த்துட்டு இல்லை இது முடிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்ட தாயையும் மகனையும் கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள கோபாலிப்பாறை பகுதியைச் சேர்ந்த லட்சுமி மற்றும் அவரது மகன் ரமேஷ் ஆகியோர் அரசு பதிவு பெற்ற ஏலச்சீட்டு நடத்தி வருவதாக கூறி பொதுமக்கள் பலரிடம் பணம் வசூலித்துள்ளனர். இதனை நம்பி அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பணம் கட்டிய நிலையில் கடந்த சில மாதங்களாக ஏலம் எடுத்தவர்களுக்கு சரியாக பணம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களிடம் சென்று பணம் கேட்டபோது பணம் கேட்டால் தற்கொலை செய்து விடுவோம் என கூறி தாயும் மகளும் மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் பணம் வசூலித்துவிட்டு ஏமாற்றிய தாய் மற்றும் மகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரசு மதுபான கடையில் துளை போட்டு 3,30,000 பணம் மற்றும் மது பாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் உள்ள
தாயுமன் செட்டி தெருவில் பாருடன் இணைந்த டாஸ்மாக் கடை உள்ளது. நேற்று புத்தாண்டு விற்பனையை முடித்துவிட்டு ரொக்கப்பணம் 3,30,000 மற்றும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள சில்லறை நாணயங்கள் ஆகியவற்றை லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு ஊழியர்கள் சென்றுவிட்டனர். இன்று வழக்கம் போல கடையை திறந்தபோது சுவற்றில் துளை போட்டு லாக்கரில் வைத்திருந்த மொத்த பணம் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. மேலும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களும் களவு போனதை கண்டும் ஊழியர்கள் அதிர்ச்சியுற்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூ இயருக்கு டாஸ்மாக் ஒயின் ஷாப்பில் ஆன சேல்ஸ்லேருந்து எல்லாருக்கும் கடை ஓனரும் இது சூப்பர்வைசரும் சேல்ஸ்மேனும் கடையில் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து கடையை திறந்து பார்க்கும்போது உள்ள லாக்கர் உடைச்சி கீழே கிடக்குது. செவுத்தில் தொலை போட்டு திருடனுங்க வந்து உள்ளே வந்து திருடிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆகி போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. போலீஸ் வந்து அந்த திருடு நடந்த கடையில் வந்து ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. இனிமேலும் இது மாதிரி திருடுகள் நடக்காமல் ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பஜாரில் வந்து இது மாதிரி நடக்கிறத வந்து போலீஸ் வந்து தன்னுடைய முழு கோட்சியம் பயன்படுத்தி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். மயிலாடுதுறையில் 100 நாள் வேலை திட்ட சம்பள பாக்கியை வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கீழமருதாந்தலூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மத்திய அரசின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் கீழ் வேலை செய்தவர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தீர்வு கிடைக்காததால் 100க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் விரைந்து சென்று முற்றுகையில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கரூரில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனம் ஆற்றுப்பாலத்தில் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். கரூர் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவரான அரவிந்த் தனது நண்பர்கள் பாலகிருஷ்ணன், விஜயகுமாருடன் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் அமராவதி ஆற்றுப்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அரவிந்த், பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த விஜயகுமார் என்பவர் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.